காலையில இருந்து பிட் பாக்கெட் அடிக்க ஒண்ணும் கிடைக்கலன்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சு. வைப்பு பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இடுப்புல ஒரு சுருக்கு பைக்குள்ள இருக்க பணம் நமக்கு. அத அடிச்சிட வேண்டியதான். மகளே, என்ன மகளே உட்கார்ந்து நிக்கிற? இன்னைக்கு ஒண்ணும் சமைக்கலையா? எப்படி சமைக்கிறது? வேகாத வெயில்ல நான் வெத்தலை வித்த காசை அவனோ திருடின்னு போட்டானே. உழைச்சு சம்பாரிச்ச காசை திருடின்னு போயிட்டானா? அவன் உருப்படவே மாட்டான். ஏமானி பிசினாரி. நீ கவலைப்படாதம்மா, நான் உழைச்சு சம்பாரிச்சிருக்கேன். குடல் என்ன இந்த பையன்? உண்மையை சொல்லு, எங்க இருந்து கட்சி இந்த பையன்? அது வந்து சொல்லனா? அது வந்து ஒரு பொண்ணு குழாயாண்ட தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தது, அதுகிட்ட இருந்து நான் அபேஸ் பண்ணிட்டேன். பெத்த மாவுகிட்ட இருந்து அபேஸ் பண்ணிருக்கியா? உருப்படுவியா நீ? உன்கிட்டே அடிச்சனா? சரி அத விடு, நம்ம குடும்ப நிலைமை இன்னும் ஆகும். சரியான ஆளு வேணா நீ. பேசாம இந்த திருட்டு தொலை விட்டுட்டு என்ன மாதிரி வெத்தலை வித்து போய்க்கலாம்ல. நீ வெத்தலை வித்தா இந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவானுங்க, நான் வெத்தலை வித்தா எவன் வாங்குவான்? அத்தை விட்டு நம்ம குலை என்ன கோத்திரம் என்ன, பரம்பரையா திருட்டு தொழில் செஞ்சே பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம். அத்தை விட்டுட்டா நம்ம அம்மா அம்மம்மா அப்பா அப்பப்பா தாத்தா தத்தத்தா பாட்டி பப்பாட்டி அவங்க ஆவை நம்மள மன்னிக்குமா? உன்னை திருத்தவே முடியாது. துணுக்கான யாரியா? இரு கேட்டு சொல்றேன். நான் தான். இந்தா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. அட யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா? எனக்கு என்னமா தெரியும்? இந்தப்பா கொஞ்சம் படிச்சு சொல்லேன். பம்பாயில இருக்கால உன் மருமக மச்சக்கால, அவன் மெட்ராஸுக்கு வர போறானா. இந்த லெட்டர். என்னம்மா ஓ மச்சக்கால சின்ன பிள்ளையில பம்பாய் போனானே, அவன் திரும்பி வர்றானா? அவன உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? அதான் சின்ன பிள்ளையில உடம்புல துணியே இல்லாம அலையுமே. அதை மட்டும் கரெக்டா வச்சிருக்கேன். ஏன்பா மச்சான் வரும்போது புல் கை ஷர்ட் புல் பேண்ட் போட்டு உடம்பு மூடி மார்ச்சிங் தானே வரும். என்னது வெக்க பார்த்தேன். நீ வெக்கப்படுறத சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கு. மிச்ச மீதி வைமா, உன் மச்சான் வந்தோன்னு காட்டணும் வெக்கத்தை. போனேனா மச்சக்கார, நீ வந்த உடனே உன்னையும் திருட்டு தொழில இறக்க போறேன். மகேஷ் ஹியர். ஹலோ மை சன். எஸ் டாடி. என்ன நீ இன்னும் ரெடியா இல்ல? 12:30க்கு ஃளைட் ஆச்சே. ரெடி. பாரு, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் லண்டன்ல இருந்து நீ தாய்நாட்டுக்கு போற. ஃளைட்ல போகும்போது சர்வ ஜாக்கிரதையா நல்லபடியா நீ போகணும். அது நீங்க பைலட் கிட்ட சொல்லிடுங்க. இங்க தெளிக்குது. நேரமா சில விஷயங்கள் பேசணும். என்ன டாடி கூப்பிட்டீங்களா? பாரு, பாம்பேல நீ இறங்கின உடனே என் ஃப்ரெண்ட் பஜல்லால மீட் பண்றேன். மெட்ராஸுக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட் செல்வநாதத்துடைய மகளை நீ பாக்குற. ஓகே. பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஓகே டாடி, கிளம்புறேன். புறப்படு. இது ஞாபகம் மறதியா, பாம்பேல பொண்ணையும் மெட்ராஸ்ல பஜன்லாலையும் தேடாத. பாம்பேல பஜன்லால், மெட்ராஸ்ல பொண்ணு. ஓகேயா? கரெக்ட். உன்னை நம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணவே முடியாது. கிண்டலா? ஏன்னா இந்த தும்மலை வச்சுக்கிட்டே நான் ஃபாரின்ல தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன்டா. நான் கிளம்புறேன். Now you are my son. Bye bye. எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இரு. சொன்னதெல்லாம் மறந்துடாத. என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கொலப்பெருமைய நிலநாட்டு. சரி தாத்தா, சாக போற இந்த நேரத்துல எனக்குன்னு என்ன சொத்து வச்சிருக்க? இருமல் தான். அட பைத்தியக்காரா, நான் என்ன அவ்வளவு மடையனா? அதான் ஒரு சகப்பட்டி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. என்ன தாத்தா பொட்டி கனமா இருக்கு, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? இந்த மாதிரி சொத்தை எந்த தாத்தாவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டான். என்ன தாத்தா? என்னடா பாக்குற? இந்த அருவாளு சுத்தியலு பிளேடு இதெல்லாம் வச்சுதான் இந்த தாத்தா, அம்மா இந்த தாத்தா பம்பாய் தாராவையில பெரிய ரவுடின்னு பொழப்பு நடத்தினேன்.
இதே அறுவாள் சுத்தியில பிளேட வச்சு மெட்ராஸ்ல குழப்பம் நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கணும். நம்ம குலப்பெருமைய காப்பாத்துன்னு சத்தியம் பண்ற. கபர்தார் கபர்தார் தாத்தா. இந்த பாரு தாத்தா, இந்த அருவாச்சை நான் சத்தியமா சொல்றேன். ஆத்தா மெட்ராஸ்ல பெரிய ரவுடி வரும் தாத்தா. பகுத்தாச்சா, உனக்கு பாஷை புரிஞ்சு போச்சு. இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு. மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். மெட்ராஸ்ல உன் மாமன் துலுக்கானம்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கண்ணாம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கு. நான் சாக போறேன். சாகிறதுக்கு முன்னால இந்த விளக்க ஊதி அணைச்சிரியா? தாத்தா, இதுக்காக ஏன்டா அழுவுற? அதுக்காக இல்ல தாத்தா, விளக்குல என்ன தீர போகுது? நீ வேமா சாவு. ஊதிட்டு சாவு. அதுவே இருக்கா பேராண்டி? நான் சாகிறதுக்கு முன்னால என் கடைசி ஆசையை நிறைவேற்றியா? என்ன தாத்தா? என் கால் கொஞ்சம் அரிக்கிறது செறிஞ்சு விட. போதும். யாருமே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வரலையே, என்ன பண்றது? என்ன தலைவர துல்கானா, என்ன ஆச்சரியம் பாத்தியாபா? 7 மணிக்கு வர ட்ரெயின் 7 மணிக்கு வந்துருச்சு, 8 மணிக்கு வர ட்ரெயின் 8 மணிக்கு வந்துருச்சு. என்ன கலைக்கு பாத்தியாபா? இதெல்லாம் நேத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின். அப்படியா? இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, இன்னும் என் மாப்பிள்ள மச்சக்காலையை காணாமே. எங்க போடுவான்? டாக்ஸி பிடிக்கிங்க தானே வந்தாகணும். அத்தானே. கத்தி, பிளேடு, சைக்கிள் செயின், நம்ம மாப்பிள்ள மச்சக்காலையே தான். மாப்பிள்ள நானாவது மாப்பிள்ளையாவது? வாட் நான்சென்ஸ். ஐ அம் டாக்டர் மகேஷ். தலைவர பாத்தியாபா? மாப்பிள்ள ஐசா இங்கிலீஷ் பேசுறாருப்பா. வாட் ஐசா நைசா? இது என் பொட்டியே இல்ல சார். என்னப்பா கதை விடுற? உன் பொட்டி இல்லைங்கிற, மச்சக்கார இல்லைங்கிற, மகேஷ் சொல்ற. எதுவும் பேசாத. ஊட்டாண்டு வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஊட்டாண்டே பேசாத. ரேஷன் கடை இங்க மாத்திட்டாங்களா? ஒண்ணும் இல்லடி, நம்ம சுலுக்கான மாப்பிள்ள மச்சக்கால பம்பாயில இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கத்தான் இவ்வளவு கியூ. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா பாருங்க, பாத்துட்டு சும்மா போயிடாதீங்க. 10 பைசா போட்டு போங்க. போடியா? போடியா? போடியா 10 பைசாவே? ஏங்க செக்கா கொடுத்தா வாங்கிட்டீங்களா? நீங்க கொடுக்கறது 10 பைசா. என்ன செக் வண்டி கிடக்கு? போயா குடியா புட்டியா? குடியா புட்டியா? என்ன 10 பைசா கொடுத்துட்டு புட்டி வாங்கிட்டு போ. அடப்பாவி. இந்தயா ஓம்படி, அதை கொண்டு போய் உள்ள வை. வேற பாரு, பலகார மாதிரி. அடப்பாவீங்களா, எக்ஸிபிஷன்ல கடல் கண்ணியை காமிச்சு துட்டு வாங்குற மாதிரி என்ன காமிச்சு சம்பாதிக்கிறீங்களா? பாவீங்களா? ஏமாச்சா மாமால இருந்து வந்துக்கிறியா? கண்ணம்மா ஊத்தி கீராள. யாரு கண்ணம்மா? குறும்ப நான்டாயா. எனக்கு லவுக்க தாவணி பாவாடா ஏதாச்சும் வாங்கி வந்தியா? நீ வாங்கி வந்தியா? எங்க கசுமால கசுமால வாங்கிட்டு வந்திருக்கிறத பாரு. கத்தி, அறுவாள், பாட்டில் தூத்து இருக்கீங்க எல்லாரும் மனுஷனா. சும்மா கூடாதுமே. மாப்பிள்ளை தொழிலுக்கு தயாரா வந்திருக்கிறத நினைச்சு குஜால் படுவியா? குஜால் பாடுறாங்க. குஜால் வாடி மீன் குஜால்? குஜால்னா குஜாலியா? எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். திட்டாத. யாரும் இல்லையா? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி காலம் இல்ல. டாக்டர்னு சொல்ல போறேன். அப்படிதானே? மறுபடியும் மறுபடியும் இப்படி கூவிக்கின்னு இருந்த உன் குடல உரிதி. இடுப்புல பெல்டா கட்டி வேண்டா. கைத கைத. இத பாரு மச்சான், என் நைனா ரொம்ப பொல்லாத ரூபா. ஒழுங்கா மறுவாதியா அவர் சொல்றபடி நடந்துக்க. இல்ல நான் உருவுறதுல பயங்கரமான ஆளு. உன் குடல உருவிடுவேன். கபர்தார். கபர்தார்னா என்னங்க? கபர்தார் எங்க அப்பா கடைசியா சாகும் போது இதான் சொல்லி செத்தார். கபர்தார். அப்பா நல்லா கலை பண்ணிடுவா. ஐயோ ஐயோ, என்னயா என்னாச்சு? மூக்குக்கு நெத்திக்கு நடுவுல சில விஷயமா அரிக்குது. கொஞ்சம் சொரிஞ்சு விடுமா? சரிமா. ஐயோ, அரிக்கல அரிக்கல, விட்டுருமா. பெட் காஃபி ப்ளீஸ். என்னது பெட் காஃபியா? பெட் காஃபி உடச்சா? பெட்டே இல்ல, இதுல காஃபி வேறையா? காலையில எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், அது மனுஷன் செய்யற வேலை. 300 மில்லி அடிக்கணும், தொழிலுக்கு போகணும். தொழில இன்னைக்கு கிண்டி ரேட்டு. ஐயோ சத்தியமா சொல்றேங்க, எனக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. சரியில்லைங்க, பிட் பாக்கெட் அடிக்கணும். குதிரை கிட்டியா? பார்க்க வர்றவங்க பிட் பாக்கெட் அடிக்கணும். ஐயோ எனக்கு திருடவே தெரியாதுங்க. திருட தெரியாதா? அடிச்சா குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். குடல் தெரியும், குந்தாணி எங்க இருக்கு? நைனா நைனா
மச்சான பார்த்தா பாவமாகுது நைனா. அதுக்கு சொல்லி தெரியாத மாதிரி கீது. இவனுக்கு தொழில் தெரியாது, பயங்கரமான ஆளு, நடிக்கிறான். நைனா என்னம்மா? வேணா என் கூட கூட்டிட்டு போய் வெத்தலை வைக்க கத்து கொடுக்கட்டுமா? சரிம்மா, இப்ப நம்ம ஊர்ல ஓவத்திலைக்கு தான் கிராக்கி, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆம்பளைங்க திருடுறதா நம்ம பரம்பரை தொழில். ஆத்த மறந்துடாத. என்னப்பா உனக்கு மெய்யாலுமே திருட தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க. திருட தெரியாது. நாளைக்கே உனக்கு திருடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட வேண்டியதான். என்னப்பா? சரி சார். சரி சாரா, மரியாதை எல்லாம் பேசாத. மாமான்னு கூப்பிடு. கைத. சரி மாமு. மச்சான் கம்முனு கடை. கைதே கசுமால தெரிக்க. கைத கசுமாலம் தெரிக்க. ஆஹா மவனே, இவன் நம்ம பரம்பரை தான். பம்பாயில சுத்தி இருக்கான். ஓகே. ஏன் சார் என்ன இங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் சாரா, யார பார்த்து மரியாதை எல்லாம் பேசிக்க நிக்கிற? இது நியாயம். என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது ஊடு இல்ல, பஸ். இது கம்பி புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்க்கினே கீது. சரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ஊர் பஸ் போயிட்டே இருக்கும் போது ஆடாமடா போகும். ஆடு. நீ என்ன இந்த பஸ்ல போற? ஆடியா? புலியாட்டம் ஆடுற? ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பர்ஸ் உன் கைக்கு வரணும். என்ன பண்ணுவேன்? அண்ணா பத்த கொடுங்க. அவ்வளவுதானே? உனக்கு அறிவு இருக்கா? இவன் நம்ம ஆளு கேட்டவன புடிச்சிட்டான். நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு. அதனால பஸ் போய்க்கினே இருக்கும். அப்போ டிரைவர் பிரேக் போடுவான். அந்த நேரம் இது மாதிரி தானே நைனாவே அடிச்சிடுவேன். தலைவர பையன் தயாராயிட்டான். லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. மத்ததெல்லாம் கண்ணம்மா நீ பாத்துக்கோ. வாங்க போலாம். வாங்க மாமா, இந்த பர்ச புடியே. என்ன சொல்லி கொடுக்க போற நீ? பிக் பாக்கெட் தானே? அதுக்கு தான் இடமா? நீ வா, நான் உனக்கு சொல்றேன் பாரு. பிக் பாக்கெட், ஃப்ரண்ட் பாக்கெட். என்னையா ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். ஏய், நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலேயே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி, இங்க இருந்தா மாட்டிக்குவோம். வா போலாம். என்னது மாட்டிக்குவோமா? மாட்டி விட்டேன்னு சொன்னேன். ஐயோ, கை கழுவே இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கழுவிட்டு வரேன். என்ன என்னவா? ஐயோ, எது? நெக்லஸ் கொடுக்க முடியாது. ஒரே குத்து, சதக் சதக். குத்துனா கத்திருவேன். எப்படி கத்துவேன்? நான் தான் முன்னாடி குத்திருவேன். கழட்டுமா? கழட்டு. கழட்டிடுமா? பாப்பா, பைப்பு மூடு. தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் வெளியில போறேன். கத்தின ஜாகிரதை. அப்பா, என் நெக்லஸ். என்ன குட்டியா? ஒண்ணும் இல்ல. கத்தி. ஐயோ, அப்பா, என் நெக்லஸ் திருடிட்டு போறான். அண்ணா, நெக்லஸ் விலைக்கு இருக்கு, வேணுமா? நல்லா இருக்கு. சீக்கிரம் சுட்டு. ஆமா, இங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? அத்தா, அத்தா, இவன் தான் நெக்லஸ் திருடிட்டு வந்தான். டேய் ராஸ்கல், உன்ன இல்ல. டேய், நீ சாந்தி டிவிட்டு போ. இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடறா. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. தங்கச்சி வாடா. நடந்தால விவரமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட். கான்ஸ்டபிள் ரெடியா? ரெடி சார். பேனால மை போட்டுக்கியா? நம்ம பேனால எப்பவுமே மை தீரா சார். பி கேர்ஃபுல். ரெடி ரெடி. குயிக் குயிக் டெல் மீ. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க? கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணேன். முருகா, டெல் மீ குயிக் குயிக் குயிக். சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள், சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இதுக்கு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? எஸ் எஸ், நோட் பண்ணு. முருகா, டெல் மீ. அப்புறம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குனான். நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? சார், உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சேன். கான்ஸ்டபிள், என்ன பண்ற? ஒரு இன்சிக்ல படுத்துட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துக்கிட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட். முருகா, வர்றேன் சார். ஏன் கழுத்து சுற்றளவு அளந்து எடுத்துட்டு வர சொன்னேன்னா, அந்த கழுத்துல தான் இந்த வைர நெக்லஸ் இருந்தது. சார்,
உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம்.